மிகச் சிறப்பாக இரண்டு அணியிலிருந்து 6 அறிஞர் பெருமக்களும் ஒவ்வொருவரும் அவரவருக்கான மொழிநடையில் பேசினார்கள். மகிழ்ச்சியான ஒன்று, பாராட்டுக்குரிய ஒன்று. அவர்களெல்லாம் மனம் நிறைய அண்ணன் தங்கை நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் நெஞ்சம் நிறைய பாராட்டி 2 பக்கத்திலையும் நிறைய செய்திகளை மிக அற்புதமாக சொன்னார்கள். கண்ணதாசன்கிறவன் உலகத்திலே மிகப்பெரிய கவிஞன், அதில் யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கவிஞன் மகாகவி பாரதி. 20ஆம் நூற்றாண்டிய நிறைவில் வாழ்ந்து சிறந்து இன்றைக்கு நிலைத்து நிற்கிற பாரதியைப் போலவே கண்ணதாசனையும் நாம் பாராட்டுகிறோம். இவர்கள் இருவரையும் நம்மவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், இவர்கள் இருவரையும் ஒரு கூட்டுக்குள் அதிகம் அடைத்து விடக்கூடாது. அப்போ அடைக்கலாமான்னு கேட்டாதீங்க, இல்லை சிக்கல் இருக்குது, அப்புறம் பட்டிமன்றம் வச்சுக்கலாம். பாரதி ஏன்னா அவன் சொன்னான், பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியனை துறை என்ற காலமும் போச்சேனா. அதுபோல இவர்கள் நகரத்தார் என்பதில் நமக்கு பெருமை, ஆனால் அவர் கவிஞர் என்பதனாலே உலக சொத்தாகவே கருதப்படுகிறார் என்கிற செய்தியோடு நான் இந்த நிலைக்குள் வருகிறேன். மிக அற்புதமாக பேசினாங்க. கண்ணதாசன் தான் எம்ஜிஆர் பக்கம் வந்துட்டார், எம்ஜிஆர் பக்கம் திமுக விட்டு வந்துட்டார். மாறி வரும்போது கேட்டாங்க, அப்போ எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது என் வாழ்க்கையை தலைகளாக மாற்றியவர் எம்ஜிஆர். நான் விளக்கம் சொல்லும்போது தான் அருமையாக இருக்கும். கதை சொல்லிகள் சொன்னாங்கல்ல, எப்படி உங்கள் வாழ்க்கை அவர் தலைகீழாக மாற்றிட்டாரு, காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து வந்த மாதிரியா அருமையாக சொன்னார். நான் கவியரசு, என்னை அரசு கவியாக்கி அழகு பார்த்தவன் எம்ஜிஆர் என்கிற முதலமைச்சர். கவி அரசு என்னை தலைகீழாக மாற்றியதால் நான் அரசு கவி என்று கண்ணதாசன் சொன்னார். இப்படி தலைகீழாக தன்னுடைய வாழ்வியலில் எல்லோரையும் நெஞ்சம் நிறைய நினைத்து பார்த்தவன். சில நாள் நாம் எழுதுகிற கவிதை பேசப்படும், சில நாள் அந்த கவிஞன் யார் என்பதை உணர்ந்து கொண்டு பேசப்படும். இதை நீங்கள் நிறைய மனித வள மேம்பாட்டு அதிகாரி பொதுவாக பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பிராண்ட் பில்டிங் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அதில் தரம் குறைந்தாலும் அந்த பிராண்டுக்கே அது விற்பனை ஆகிட்டு இருக்கும். இதை போல நடந்த ஒரு சம்பவம் கண்ணதாசனுடைய வாழ்க்கையில் உண்டு. மதுரை அமெரிக்கன் கல்லூரி தமிழ் சங்க விழா ஒரு புத்தக வெளியீடு. அந்த புத்தக வெளியீட்டில் பின்னாடி இருக்கக்கூடிய அட்டையில் கண்ணதாசன் அவர்கள் அந்த எழுத்தாளனை பற்றி சொல்லுகிறான். எழுத்தாளன் பெயர் தென்னவன். அவர் கல்லூரி மாணவராக இருக்கிறப்ப அவருடைய கவிதையை கண்ணதாசன் வாங்கி பார்க்கிறார், காட்டுறார். கண்ணதாசன் கல்லூரி விழாவுக்கு வந்திருக்கீங்க, என் கவிதை எப்படி இருக்கு, அருமையா இருக்கான். பார்த்த கண்ணதாசன் ரொம்ப மகிழ்ச்சியோட நல்லா இருக்கு தம்பின்னு வாழ்த்தினார். வாழ்த்திட்டு நான் ஒரு கவிதை வச்சிருக்கேன், அதை நீ வாசி, உன் கவிதையை நான் வாசிக்கிறேன் என்று சொன்னார். கண்ணதாசன் சொன்னதை போல கவிதைகள் பரிமாற்றம் ஆகிறது. இவன் முதல்ல வாசி, எப்பொழுதும் விழா பேருரைனா தலைவர் பேசணும். அல்ல, கண்ணதாசன் முன்னாடி அந்த இளைஞர் வந்து கவிதையை வாசிக்கிறார். அரங்கில் இருக்கிற எல்லோரும் ஒரு சலனமின்றி அமைதியாக இருந்தார்கள். பெரிய ரசனை இல்லை. அதற்கு பிறகு கண்ணதாசன் பேசுவார் என்கிறார்கள். கண்ணதாசன் அந்த இளைஞர் எழுதி கொடுத்த கவிதை தாளை எடுத்துக்கொண்டு முதல் 2 வரி வாசிக்கிறார், கை தட்டு. அடுத்த 2 வரி இன்னும் தட்டு. வாசித்து முடித்த பிறகு கண்ணதாசன் சொல்லுகிறார், என் கவிதைக்கு மதிப்பில்லை என்பதை இன்றைக்குத்தான் புரிந்து கொண்டேன்னார். ஏன் பாண்டார், என் கவிதை அவன் வாச்சா ஒரு வயலுக்கு தட்டல, அவன் கவிதையை நான் வாச்சே அத்தனை பேரும் விழுந்து விழுந்து தட்டுற. இப்போதுதான் புரிகிறது கண்ணதாசன் என்ற கவிஞனுக்கு கிடைத்திருக்கிற மதிப்பை உணர்கிறேன். ஆனாலும் ஆள் பார்த்து எடை போடுவதை தடுத்து விடுங்கள் என்று மாணவர்களுக்கு பதில் சொல்கிறார். ஆள் பார்த்து எடை போடுவதை தடுத்து விடுங்கள். எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே திறமை இருக்கிறதோ அதை பாராட்டணும். நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராது. அந்த பிள்ளைகள்லாம் இருக்கிற மேடைங்கிறதுனால சொல்கிறேன், கொஞ்சம் லகரத்தை மாற்றுங்க. சின்ன பிள்ளை வெல்லாம வீடு வந்து சேராது என்று சொல்லி பாருங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்காக திறந்திருக்கிற கதவுகளை தாண்டி செல்ல தயாராக இருக்கிறார்கள். பாரதியும் கண்ணதாசனை ஒப்பிட்டேன். பாரதி எழுதினது எல்லாருக்கும் தெரியும், 3ஆம் பரிசு கிடைத்த பாடல். செந்தமிழ் நாடு போதினிலே செந்தேன் வந்து பாகியது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. கண்ணதாசனை கேட்டாங்க, அவர் பாடும்போது அப்படி இருந்துச்சுப்பா, நான் எப்படிப்பா அதே பாடுறது, சரி இப்போ எப்படி இருக்கு பாடுங்கன்னாங்க. செந்தமிழ் நாடனும் போதினிலே எங்கள் மந்திரிமார் என்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலே என்று மந்திரிமார்களுடைய நிலைமையை என்றார். செந்தமிழ் நாடனும் போதினிலே செந்தேல் வந்து கொட்டுது காதினிலே, எங்கள் மந்திரிமார் என்ற பேச்சினிலே கடல் மண்ணும் சிரிக்குது பீச்சினிலேனார். வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக சுவைத்து சுவைத்து வாழ்ந்தவன் கண்ணதாசன். நிறைய பாடல்களை இங்கே சொன்னார்கள். பாரதிதாசன் இவர்களை எல்லாம் கண்ணதாசன் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னான். நீ சொன்னீலம்மா, நல்லா தான் சொன்னார். நாராயணன் எவ்வளவு நகைச்சுவையா, வல்லூர் திட்டக்கூடிய வார்த்தை பட்டு கிடப்பேன், எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாரு. திட்டும்போது பட்டு கிடப்பேன், அப்போ கூட நம்மால் பட்டுமத்தில் தான் கிடக்கணும்.
சொல்லுகிற வழக்கு. மகிழ்கிறேன் நண்பர்களே, நேர்நிலை சிந்தனையோடு இருக்கிற வழக்கு சொல் செட்டிநாட்டினுடைய வழக்கு சொல் என்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. அவ்வளோ அழகா சொன்னால, நல்லா தான் சொன்னார். நாராயணன் செட்டியார் பொல்லாத பொன்னாக பொறுக்கி வந்து வச்சார், வல்லூரை கொண்டு வந்து வாசலில் விட்டார். செல்லா பணம் கல்லா பணத்தையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனார். ஊரெல்லாம் பொண்ணுருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமுடி எட்டுக்கண் விட்டறிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கள் போல உன்னை கூட்டி வந்தோம் வீடு வர. அதோடு விட்டுட்டேன். 6000 நம்ம விட்டு சீதனத்தை சொன்னாதான் பெருமையாக இருக்கும். 6000 வரைக்கும் அள்ளி விற்கணும் சீதனமும் 6 வண்டி சாமானும் சொக்கவெள்ளி பால்குடமும் சோதி மின்னு ரத்தனமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் இத்தனையும் தந்திருப்பான் எங்க தம்பி. தன்மகளை தந்திருந்தா வந்தாலே காளியம்மா வாக்கரிசி இல்லாம அப்பன் கொடுத்த சொத்து 6 நாதேராது. கப்பலில் வருகுதுன்னு கதையா கதை படிச்சான். இதெல்லாம் மன்னிச்சிடலாங்க. அடுத்து எவ்வளவு அழகா அவ சொன்ன. ஆனா அருமையா இந்த மருமகள் மாமியாரில் இது சண்டையா தெரியாது, அப்படியே நகைச்சுவையா தித்திப்பா இருப்பாங்க. நிஜம். அதுதான் கவிதையின் வெற்றி. அதுதான் கவிதையின் வெற்றி. அதுதான். அடுத்து ரொம்ப எனக்கு பிடிச்ச வரிங்க. எந்த வரி இடையில வரும்? அதில் மாமியார் மான்மியம் நீ படித்த கவிதை அதில் இடையில வரும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். யாரு? தம்பி மக சமைச்சா. தம்பி மக சமைச்சா சவையெல்லாம் வாச வரும். அல்ல இலையிலிட்ட அடுக்கடுக்கா வெள்ளி வரும். உன்ன ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர்வழி. உன்ன ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர் வழியும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். கிண்டி விட்ட கீரைக்கு கீழிறங்கும் தெய்வம் அல்ல. அப்படி சமப்பாளே அள்ளி எள்ளி வைப்பாளே. அடுப்பறைக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த பாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இப்படி மருமக கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். எல்லாம் சமைச்சா. முருங்கையில கீரை முளையா முளைச்சதடி விடிஞ்சா எழுந்திருச்சா வேறுகா இல்லையடி. எவ்வளவு ஒரு எல்லல், எவ்வளவு ஒரு நகைச்சுவை. அதான் கண்ணதாசனுடைய தனிப்பாடலின் வெற்றி. கத்தி இல்லை இல்ல கண்ணதாசனுடைய மிக அற்புதமான வார்த்தைகள். அடுத்து சொன்னான். காஞ்சியில் காமாட்சி நீதான் வண்ண கலை வளர்த்தோம் வரலாறு நாம் சமைத்தோம் என்ன தொலையாத எத்தனையோ கோயில்களை கண்ணில் இருத்தி கலையனவை காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரிப்பும் பட்டினத்தார் கலையுணர்ச்சி தோன்ற வரும். மாசற்ற பொன்னும் மணிவயிறு ரத்தனமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம். அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை ஊன்றி வைத்தோம். பண்டை முதவரி உங்களுக்கு பிடிச்சது. அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை ஊன்றி வைத்தோம். பண்டை தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம். காசி விசாலாட்சி கவிமதுரை மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள புன்னகையும் முற்று மதியாத மொட்டை கோபுரத்தலகும் ஆக்கி கொடுத்தவர்கள் அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லோமோ. கண்ணதாசன் இங்க நிக்கல, அடுத்த வரியில் நிக்கிறான். ஆனாலும் நம்மவர்கள் அடக்கத்தால் இன்று வரை தாமாக தம்மை தலை தூக்கி கொண்டதில்லை. நான் பெரியவன் அவனே சொன்னதில்லையா. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் நம்மவர்கள் அடக்கத்தால் இன்று வரை தாமாக தம்மை தலை தூக்கி கொண்டதில்லை என்ற வரிகள். இதெல்லாம் இங்க திரைசி பாட்டில் இருக்கா? கத்தி கொண்டு வரல. நான் பாட்டு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமான வரிகள்ங்க. கண்ணதாசனுடைய வரிகள் ஒவ்வொன்றும் இவங்க சொன்ன பாட்டில் தான். நிலையாமை நெருநல் உளனூறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று நல்லா தான்ப்பா இருந்தான், இன்னைக்கு எங்கப்பா போனா? காயமே பொய்யடா வெறும் ஆக்சிஜன் காற்றடைத்த பையடா. O2 go to dash. வாழ்க்கை முடிந்தது. கண்ணதாசன் மாதிரி வாழணும்னா ஏதாவது செய்யணும். கவிதையில், எழுத்தில், அறிவில், அன்பில், பண்பில், மனிதநேயத்தில், சேவையில், உழைப்பில் அவரவருக்கு எது வருகிறதோ அதில். எல்லாருமே தமிழில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவரவருக்கு எதில் வருகிறதோ அதில் அப்படி வாழ்ந்து சிறந்து நின்றவன். சொல்றான் பாருங்க. ஒரு உடை எடுக்கிறோம். தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான், எவ்வளவு மகிழ்ச்சியா அதை எடுத்து எப்படி, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? புது ட்ரெஸ். எப்பயாச்சும் போடுற ட்ரெஸ், கொஞ்ச நாள் கழிச்சு எப்ப வேணாலும் போடுற ட்ரெஸ். அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சுமா வீட்டுக்குள்ள மட்டும்தான். தெருவுக்குள்ள இதை போட்டு மனுஷன் போவானா? ஒரு நாள் போட்ட ட்ரெஸ். வீட்டுக்குள்ள மட்டும்தான். கடை தெருக்கலாம் இதை போட்டு போக முடியாது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்குள்ளேயும் போடுற மாதிரி இல்லை, கிழிஞ்சு போச்சுமா, எத்தனை தையல் தைக்கிறதுமா, கீழே விழுந்துருச்சேம்மா. அடுப்பங்கரையில் தூக்கி போய் சோத்து சட்டியும் குழம்பு சட்டியும் இறக்கிறதுக்கு பிடி துணியா, நம்ம மொழியில் சொல்லணும்னா கந்தல் துணி. கந்தல் துணியை வைப்போம். பார்த்தது கண்ணதாசன். பருத்தி செடியிலிருந்து அது எப்படி முளைக்கிறது என்பதை அப்படியே எழுதுறான். பருத்தி என்றொரு செடி வளர்ந்தது பருவ பொன்னை போலே அந்த கரிசல் கழனி மேலே அது சிரித்த அழகில் காய் வடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து பிரித்து பார்த்து பஞ்சு குவியல் ஆச்சு.
மில்லை பார்க்க பயணம் போச்சு. அதை பிரித்து எடுத்து திரித்த போது சின்ன இலைகளாச்சு. நூல் எனும் பெயர் உண்டாச்சு. அழகு வண்ணம் கலந்து நின்றதில் ஆடை வந்தது மெல்ல. பலர் மானம் காத்து கொள்ள இடை குலையும் மாதர் உடையிலேறி கோல கவிதை சொல்ல உடல் மூடி மறைத்து கொள்ள. அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குதிந்த சிந்து. தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து. கதை சொல்லுது தன்னை நொந்து. வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி. இன்று உதைக்கும் என்னை எட்டி. நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி. யார் உறவு கொள்வார் ஒட்டி. இன்றைக்கும் நிலையாமையை பாடிய இந்த கவிதை நிலைத்திருக்கிறது பிள்ளைகளா. அது தனி இலக்கிய பாடல். அவ்வளவு அழகாக ஆன்மீகத்துக்கும் நாட்டுக்கும் உலகத்திலே வாழுகின்ற உயிர்களுக்கும் வாழக்கூடிய முறைகளுக்கும் எழுதியவன். சூழ்நிலைகளுக்கு அவன் திரைசையிலே எழுதிய பாடல்கள் ஏராளம். அதையெல்லாம் கடந்தவன் நிறைய எழுதியிருக்கிறான். எதை விடுவது எதை தொடுவது என்று தெரியாத நிலையில் உங்களுக்கு மணி அடிக்க அவன் தம்பி சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் மணி அடிக்கிறதுக்கு நீ இருந்த, உனக்கு யார் மணி அடிப்பது என்ற நிலை வருவதற்கு முன்னால் வயிறு மணி அடித்து விடும் என்கிற பசிக்கும். அந்த அடிப்படையில் அந்த அளவில் நாம் நிறைவாக இதை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம். கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடிய ஒரு செய்தியை மிக அற்புதமாக, அப்போ இன்னும் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறது ஓலை. ஆமாம், செல்லப்பண்ணன் பேச்சை கேட்க நானும் அவளோடு காத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் மிக அற்புதமாக கண்ணதாசன் எழுதுனா பாருங்க. ஒரு முதல் இரவு காட்சி. அந்த தலைப்பு என்ன தெரியுமா வைக்கிறான்? பிள்ளை ஒரு தொல்லை. குழந்தை எப்படி தொல்லையாகும் என்று நினைப்போம். அது எவ்வளவு அழகா. அப்ப அந்த பிள்ளை ஒரு தொல்லை என்று அவன் தலைப்பு வைத்தால் அந்த தலைப்பை நியாயப்படுத்துவதாக கவிதை அமைய வேண்டும். பிள்ளை எந்த வகையில் பாடுகிறவன் தலைவன். அப்ப தலைவன் பிள்ளை எப்படி தொல்லையாக இருக்கிறது ஒரே வரையில் புரிஞ்சிருக்கும். தலைவியோடு சரிவர நாம் பேசுவதற்கு பிள்ளை இடையூறாக இருக்கிறது. இதை அவன் அப்படியே உள்வாங்கி கொண்டு எழுதுகிறான். பஞ்சனைத்த மெத்த இலை பழமனைத்த பாவையினை அருகிழுத்து கொஞ்ச வைத்து கொஞ்சிமதி சுவை குடித்து குறைவிலா இன்பத்தில் திளைக்கும் நாளில் பிஞ்சுமன பிள்ளைகளில் 1-2 பிறந்து விட்டால் அப்பப்பா என்ன தொல்லை. ஏண்டா தொல்லை? பிள்ளை தானடா பிறந்துருச்சு. அது வரைக்கும் மனையாவாள், அது வரைக்கும் மனைவியா, இப்ப அம்மா. எவ்வளவு அழகானதான். அதுவரைக்கும் மனையாவாள், அடுத்த பின் அன்னையாகி அடுத்தபடியே என்னை கவனிக்கின்றாள். எதுவரைக்கும் இது போகும்? குழந்தை தின்றே இருக்கின்ற மீதியை தரும் வரைக்கும். அதுவரைக்கும் பசி என்பேன், அம்மா என்பேன், அழுகிறது குழந்தை, சற்று பொறுப்பீர் என்பாள். எவ்வளவு அழகான வார்த்தை. மது வரைக்கும் இதழாலின் முத்தம் கூட முதலில் மக்களுக்குத்தான், பிறகு எனக்கும் கொஞ்சம். நள்ளிரவில் பிள்ளை எல்லாம் தூங்கும் போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைத்து மெல்ல மனை மாதரசி அருகில் சென்று மெய் தீண்டி வா என்பேன். அவளும் நெஞ்சம் உள்ளவள் தான். ஆகையினால் எழுவாள் பிள்ளை துள்ளி எழும் ஓலமிடும் அம்மா என்னும் கல்லணையோ தேல்கடித்த கதையும் காதர் கதை நடுவே பிள்ளை எழும் கதையும் ஒன்றேதான். சின்னேரம் பொறுத்திருப்பேன். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணும். சின்னேரம் பொறுத்திருப்பேன் அன்னை என்ற சிறுகுழவி தனையாற்றி தன் பொன்னடிகை மெல்லெடுத்து வருவாள். காதல் பொறுக்காமல் தாவி அவள் இதழ் அணைப்பேன். தன்னினைவை மறக்குங்கால் மீண்டும் பிள்ளை துள்ளிகளும் ஓலமிடும். இந்நிலையில் நான் இருந்த போதும் என்னை இடுப்புடிய தள்ளிவிட்டு தன் மகனை பார்ப்பாள். முத்தமிட போவேன் நான், பிள்ளை வந்து முட்டாதே கொன்னுடுவேன் என்னும். முத்தமிட போவேன் நான், பிள்ளை வந்து முட்டாதே கொன்னுடுவேன் என்னும். காதல் முத்தத்தை முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு போட்டு தன் தாயை காக்கும். சித்திரத்தால் புன்னகைப்பால் அது சிதறாமல் அவளுக்கே போய் சேரும். சித்திரத்தால் புன்னகைப்பால் அது சிதறாமல் அவளுக்கே போய் சேரும். தீர்ந்த பத்திரமாய் நான் இருப்பேன். தென்றல் வந்து பத்தினி போல் எண்ணிதலை தொட்டு போகும். அடுத்த வரிதாங்க சொல்றான். அவன் என்ன, அவனை கொஞ்சுவா. கண்ணே மணியே நம்மால் பார்ப்பான். குழந்தையே கொஞ்சிட்டு இருப்பா தலைவி. தலைவன் அப்படியே வேதனையோட பார்ப்பான். பார்த்துட்டு சொல்லுவான், நான் காதலிக்கும் போது அன்பா இருக்கும் போது நான் சொன்ன வார்த்தை தானே, அதையே கடனா வாங்கி பிள்ளைய கொஞ்சும் போது அவனை கண்ணே மணியேங்கிறியே கண்ணல்ல கனி அல்ல என்பால் கறந்ததெல்லாம் தன் மகனுக்கு கறந்து வைப்பாள். மண்ணல்ல மரமல்ல கணவன் கொஞ்சம் மகனைத்தான் விட்டு விட்டு வாயேன் என்பேன். பொன்னல்ல பொருள் அல்ல எனக்கு பிள்ளை போதும் என்று என்னிடமே சொல்வாள். இந்த கண்ணெல்லாம் நான் கொஞ்சம் தனித்திருந்தால் கருவாகி உருவாகி வருவதேது? காதலுக்கு வழி வைத்து கருவை சாத்த கதை ஒன்று கண்டறிய கவிஞன் சொன்னார். காதலுக்கே கதவாகி பிள்ளை எல்லாம் கதவடைப்பு செய்வதனால் தானோ சொன்னான். இப்ப சொல்லுங்க, தலைப்பு சரியா தப்பா? பிள்ளை
ஒரு தொல்லை. எப்படி தான் எடுத்துக்கொண்ட தலைப்பை நியாயப்படுத்த வேண்டும் என்பதை அவன் தனி இலக்கிய பாடல்கள் தான் சுவைக்க சுவைக்க தந்திருக்கிறது. நாம் படிக்க படிக்க தவறி இருக்கிறோம். சுவைக்க சுவைக்க தந்திருக்கிற பாடல்களை நாம் மீண்டும் தேடி தேடி படிக்க வேண்டும். அப்படி திரை இசை பாடலுடைய அளவின் உயரம் வேறு. ஆனால் நிறைய தனி இலக்கிய பாடலுடைய கருத்துக்களையும் அதில் இருக்கக்கூடிய கவிதையினுடைய வரிகளையும் படித்தால் அவ்வளவு இன்பம். வள்ளல் அழகப்பருக்கு பாடியிருக்கிறார். 8வது வள்ளல் என்று சொல்லி வள்ளல் அழகப்பருக்கு அவர் பாடியிருக்கக்கூடிய கவிதை இன்றைக்கும் நிலைத்திருக்கிற கவிதை. அவர் நான் தெய்வத்தை நம்புகிறேன் என்று எழுதுகிறார். நம்பாதவர். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதுகிற போது நம்பிவிட்டார். அது தினமணியிலே வந்த கட்டுரைகள், அது கட்டுரை நூல். ஆனால் அவன் தெய்வத்தை நம்பாத நேரத்தில் தலைப்பு வைக்கிறான், நான் தெய்வத்தை நம்புகிறேன். எல்லோரும் வியந்து பார்க்கிறார்கள். நாத்திகனாக இருக்கிற, இறைவன் இல்லை என்று மறுக்கிற, இறை நம்பிக்கை அற்று இருக்கிற கவியரசு கண்ணதாசன் தான் பாடுகின்ற கவிதைக்கு இப்படி ஒரு தலைப்பை எப்படி வைக்கிறான்? வச்சுட்டு பாடுறான். அந்த அந்த தலைப்பை பொருத்தணும். எழுதுறான், பட்டையிட்டு கொள்ளவில்லை. நம்ம திருநீர் அணியணும். கவிதை முடிக்கும் போது புரிஞ்சுக்குவீங்க. பட்டையிட்டு கொள்ளவில்லை, பண்டாரம் ஆகவில்லை, பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயமாக்கவில்லை, வண்டாடும் வெண் மலரும் வாடும் என பேசவில்லை, வெள் ஆடையில் புழுதி விலை காவி கட்டவில்லை, பூசுவது வெந்நீராய் புத்திகிட்டு போகவில்லை, ஈசுவரன் சன்னதியில் ஏங்கி உளம் நாடவில்லை, பூவாரம் காய்பரத்தில் பூசி செய்ய ஓடவில்லை, தேவாரம் பாடவில்லை, திருப்புகளை நாடவில்லை, கோவிற் படியேறி குளங்களிலே முக்குளித்து ஒரு நாளிகைக்குள் 100 கொலைகள் செய்யும் பாவ செயல்களுக்கோர் பாடம் வகுத்து வரும் தேவாக்கள் போலே நான் தெய்வத்தை நம்பவில்லை, ஆனாலும் நான் தெய்வத்தை நம்புகிறேன். சாதியை சாகடிப்பான் ஓர் கடவுள், மதத்தை மண்டியிட செய்திடுவான் ஓர் கடவுள், இத்தனை வரிசையில் வருகிற அத்தனை கடவுளையும் நான் நம்புகிறேன். அங்கேதான் கண்ணதாசன் இருக்கிறார். இப்படி கண்ணதாசன் பாடியிருக்கிற சுவைமிக்க பாடல்கள், கவிதைகள் இவையெல்லாம் நிறைய ஏராளமானவை என்பதை சொல்லி, தனி இலக்கிய பாடல்கள் தான் இன்றைக்கும் இனிய இனிய சுவையோடு நிரம்பி இருக்கிற பாடல்கள் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி விடை பெறலாம். ஆனால் திரை இசை பாட்டில் ஒன்றாவது சொன்னியா, இவர் படித்த பாட்டில் நல்லா மெமரி போய மாதிரி ஒப்பிச்சுட்டா இருப்பான். இவர் திரை இசை பாட்டை சரியாகவே படிக்கலை என்று பிள்ளைகள் நினைப்பார்கள் என்பதற்காக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு முடிச்சு அவிழ்க்கிறேன். சொன்னீங்களே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமைதான் திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு. விளையாட்டா நினைச்சிங்களா? 6 100 ஏன் போட்டாரு? 6 100 எதுகை முனையா இருக்குன்னு நினைச்சிங்களா? ரைமிங்கா இருக்குன்னு நினைச்சிங்களா? ஏன் தெரியுமா போட்டாரு? பஞ்சபாண்டவன் 5ஓட சேர்ந்து 6 நாளும் சாவு, 100 கௌரவனாலும் சாவு, நல்லவனாலும் சாவு, கெட்டவனாலும் சாவு. உண்மைடா, நல்லவனாலும் சாவு, கெட்டவனாலும் சாவு. சாவுக்கு டேட்டு தெரியாது, ஆனால் சாவு உண்டுன்னு தெரியும். எவ்வளோ யோசிச்சான்? 6லும் சாவு 100லும் சாவு. அதுவரை என்னடா பண்ணு? களம் சென்று வந்திடடா கண்ணே என் உளமெந்து போவதற்கு முன்னேன்னு தாயகம் காப்பது கடமையடா என்று இந்திய தேசத்தை நாட்டுப்பற்றோடு இந்த உலகத்திலே நம் நாடு என்கிற உணர்வு வேண்டும் என்பதை மேலோங்க செய்தவன். காலங்களில் அவன் வசந்தம், அதான் பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். என்ன பீடு மாதமா? பீடை மாதம் அல்லடா, அது பீடு மாதம். மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் ஓவியம். எவ்வளவு அருமையா எழுதுனா. எழுதிட்டு முடிக்கும் போது என்ன எழுதுவான் தெரியுமா? அந்த கடைசி 2 வரி அந்த பாட்டில், பால் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினால் என்னை என்று தன் மனைவியை கொண்டு வந்து நிறைவு செய்வான். அவ்வளவு அழகாக இருக்கிறான். மனைவி கவிதையாக்கினா பொன்மணி வைரமுத்து மாதிரி எழுதி எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எப்போ தெரியுமா மனைவி சிறப்படைகிறாள்? நமக்கு பக்கபலமாக இருக்கிற பொழுது அவள் நல்ல மனைவி என்று நீங்கள் நினைத்திருந்தால் அப்படிப்பட்ட மனைவியை காண்பது அரிது. சரின்னு நினைக்கிறேன். எது தெரியுமா ரொம்ப சரி? நமக்கு பக்கபலமாக மனைவி இருப்பாள் என்று நம்புவதை விட நாம் செய்கிற காரியங்களுக்கு தடை சொல்லாத மனைவி அமைந்தால், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி அமையக்கூடிய நிலைப்பாட்டில் பார்க்கணும். சொன்னா பரமசிவன் கழுத்தில் இருந்த யார் நீதானமா யாரோ இந்த ஃபோட்டோவில் பரமசிவன் பாம்பை ஒட்டிக்க முடியுமான்னு கேட்டது. எதை நாங்கள் அற்புத கீர்த்தி வேண்டின நாங்கள் பிள்ளையார் படம் போட்டு வச்சுக்குவோம். சாமி பாட்டு தான் பரமசிவன். அதுக்காக நீ பரமசிவன் உள்ள பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா சொன்னுச்சு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. எவ்வளவு கருடன் சொன்னது எல்லாம் மகிழ்ச்சி. அடுத்தவர் என்ன இருக்கு சொன்னார், உலகத்தில் எப்போ மதிப்பான்? உன்ட்ட எல்லாமே இருந்தா உன்னை மதிப்பான். அதே டைம் உன்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா எல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர். சிறப்பு தெய்வப்புலவன் திருவள்ளுவன் சொன்ன அற்புதமான வரி. இல்லாதவனை எள்ளி நகையாடுவான், திறமை இருந்தாலும். பணம் காசு இருக்கிறவன் திறமை இல்லைன்னு கார்க்கதை திறந்து விட்டு சல்யூட் அடிப்பான். இது அன்றிலிருந்து இன்று வரை சொன்னீங்களே, அந்த காலம் இந்த காலம்
இது எந்த காலத்துக்கும் பொருந்துகிறது, மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் ரொம்ப சொன்னா, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அருமையான வார்த்தை. வீடு வரை உறவு பாடுனாங்க. காசேதான் கடவுளடா, அது அந்த கடவுளுக்கும் தெரியுமடா என்று பாடிட்டு இடையில் அவர் போட்ட வரிகள் அருமையான வரி. அளவுக்கு மேலே பணம் இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாவான். இன்னைக்கு எல்லாரும் திருட்டு பையங்கிறது அன்னைக்கே பாடியிருக்காரு. பாவம், ஒருத்தரை பற்றி தான் ஓடிட்டு இருக்கு. செந்தில் ஆண்டவா, நான் ஆண்டவன் முருகனை வேண்டினேன், நீங்க வேற எங்கேயோ போயிடாதீங்க. செந்தில் ஆண்டவா, அளவுக்கு மேலே பணம் இருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாவான், வரவுக்கு மேலே செலவு செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாவான். என்ன அருமையான வரி. திருடனுக்கு போட்ட குருடன் இல்லைங்க, வார்த்தையினுடைய சொல் எவ்வளவு இயைபு, தொடை, எதுகை, மூனை, சந்தம், நயம், கரு, பொருள். கண்ணதாசனும் அவனை போன்றவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காலத்தால் அழிக்க முடியாத சக்கரம் அவன். புத்தியுள்ள மனிதர் சொன்னோம் அன்னை படத்தில், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால். அருமையா பாடுனா தத்துவ பாடல்கள். 6 மனமே 6, இது ஆண்டவன் கட்டளை பாரு. எவ்வளவு பாடல் வரிகளை சொன்னால் கடைசி பாட்டு இயேசுகாவியம் தனிப்பாடலை நிற்குதுன்னா 3ஆம் பிறையில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, கொஞ்சம் சுச்சுவேஷன் கம்மியாக தான் படிச்சிருக்கேன், மன்னிச்சுக்கோங்கம்மா, இந்த அன்னைக்கு சொல்லிக்கிறேன். கமலஹாசன் அந்த அந்த காட்சியை பார்த்துட்டு கமலஹாசனுடைய அந்த நடிப்பு, அந்த ஸ்ரீதேவியினுடைய அந்த ஏக்கம், அந்த பைத்தியம் தெளிவு பெறுகிற, சிந்தை தெளிவு பெறுகிற அந்த நிலை, கண்ணதாசன் போடுகிற வரி, கண்ணே கலை மானே கண்ணி மயில் என கண்டேன் உன்னை நானே, அந்திபகல் உன்னை நான் பார்க்கிறேன், அந்த ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். அழுகிற பாட்டுக்கு போட்டான் ஆறாரோ ஆறிறாரோ. எவ்வளவு அருமையான வார்த்தைகளை, எங்கே எதை போட வேண்டும் என்று. நான் இந்த பக்கத்தில் சிச்சுவேஷன் நிறைய எழுதியிருக்கேன், இவங்க சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடியவன். அவனுக்கு எல்லை இல்லை. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, எவ்வளவு வருமை. அதில் திருவாசகத்தை சொல்லுகிறான், கம்பனை சொல்லுகிறான். கம்பன் அவன் ரொம்ப கண்ணதாசன் நேசித்த புலவன் கம்பன். கண்ணதாசன் மிகவும் நேசித்த புலவன் கம்பன். அப்படி அதனால கவிகால மேக என்று சொல்லி கம்பனை சொல்லுகிறான். வார்த்தை தமிழுக்கே வழங்கும் நாம். அப்போ அவன் கம்பனை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா அந்த தனிப்பாடலை வரும். இப்படி திரை இசை பாடலிலும் ஒவ்வொரு பகுதியிலே மிக ஆழமான கருத்துக்களோடு இலக்கிய சிந்தனைகளை புதைத்து வைத்தவன் கண்ணதாசன்.